அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எதுவும் காரணங்கள், எதுவும் முக்கியத்துவம் இருக்குதா? நாம் இந்த வாழ்க்கையில் எதையாவது நாம் அடைய வேண்டும், எதையாவது நாம் ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டும், நாம் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இருக்கின்றதா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கோ அடைவதற்கோ இங்கே ஒரு இலக்கோ எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு முக்தி நிலையை, எல்லாரும் முக்தி, மோட்சம், சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அதான் நம்முடைய இலக்கு, ஒரே முக்கியத்துவம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கூட உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவமோ ஒரு இலக்கோ கிடையாது. வாழ்க்கையை நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சும்மா இருக்கணும். சும்மா இருப்பதே என்னது ஒரு முக்கியத்துவம், ஒரே இலக்கை தவிர வேறு நாம் இங்கே பிடுங்குவதற்கு, அதாவது சொல்லுவாங்க, நாம் பிடுங்குவதற்கு ஒரு ஆணியும் கிடையாது. அதாவது எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணிதான்னு சொல்லுவாங்க, திரைப்படங்களில் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம பிடுங்குறதுக்கு இங்கே எந்த ஆணியும் பார்த்திங்கன்னா, நம்ம பிடுங்கக்கூடிய எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணி தான். இதை நான் இப்படி சொல்லுறேன்னு நம்ம ஒரு திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரு காமெடியாகத்தான் நான் சொல்கின்றேன். நாம் இங்கே பிடுங்குவதற்கு எந்த ஒரு தேவையான ஆணியும் கிடையாது. எல்லாமே பிடுங்குவது அனைத்துமே தேவையில்லாத ஆணிதான். அதாவது நாம் செய்வது அனைத்துமே தேவையில்லாத விஷயங்கள் தான். இதில் நாம் இம்பார்ட்டண்டாக செய்தே ஆக வேண்டும், இது நாம் அடைந்தே ஆக வேண்டும், இந்த இலக்கை நாம் அடைந்தே ஆக வேண்டும் என்று இங்கே ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையை லீலைன்னு சொல்கிறாங்க. இது காரணமே இதான். நாம் இந்த வாழ்க்கையில் இந்த கணத்தில் வாழ வேண்டும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நாம் செய்வதற்கு அதை செய்தாக வேண்டும், அடுத்து அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சார்ந்து தான், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றோம். நாம் அதை அடைய வேண்டும், நாளைக்கு நாம் அந்த செயலை செய்ய வேண்டும், நான் அந்த செயலை செய்ய வேண்டும், நான் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கினை சார்ந்தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை அவ்வாறு வாழ்ந்தால் அவ்வாறு செய்வதற்கும் இங்கே ஒன்று கிடையாது. அதனால் அந்த இலக்கினை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது நாம் அந்த இலக்கினை இங்கே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று முதலில் புரிய வேண்டும். அடுத்து நாம் செய்வதற்கு எதுவும் ஒன்றும் கிடையாது என்று புரிந்து நாம் சும்மா இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்து செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஆணவமானது முதலில் என்ன பண்ணும், உங்களிடமிருந்து அகற்றப்படும். அடுத்து நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற, நாம் அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அந்த ஆணவமானது, நான் என்ற அந்த ஆணவமானது உங்களிடமிருந்து அகற்றப்படும். அந்த நான் என்கின்ற ஆணவம் ஒரு நீராவி, ஒரு தண்ணீர் கொதித்து எப்படி நீராவியாக போகின்றதோ அதே போல் நாம் செய்வதற்கோ அடைவதற்கோ ஒரு இலக்கோ எதுவுமே இல்லாத போது நம்முடைய ஆணவமானது மறையத் தொடங்குகின்றது. மறையத் தொடங்கும் பொழுது, ஆணவம் இல்லாத போது நாம் இந்த கணத்தில் வாழத் தொடங்குகின்றோம். இந்த கணத்தில் நாம் வாழத் தொடங்கும் பொழுது அப்போது நாம் இந்த கணத்திலேயே நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதுதான் கடவுள் தன்மை. அது ஒரு வாழ்க்கை ஒரு விளையாட்டாக வாழ வேண்டும். எந்த பிடிப்புகளிலும் எதையும் அச்சீவ் பண்ணணும் எதுவுமே கிடையாது. ஒரு விளையாட்டாக வாழ வேண்டும். இதே நம்ம விளையாட்டு என்று கூட சொல்ல முடியாது. விளையாட்டுன்னு ஆகிவிட்டனாலே என்ன ஆகுது, நாம் இந்த விளையாட்டை நாம் ஜெயித்தாக வேண்டும், நாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது. அப்படி வரும்போது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் அந்த விளையாட்டில் வருது. அதாவது பெரியவங்க தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க, அவங்களுக்கு சீரியஸாக விளையாடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் ஜெயித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வரும். அப்போ இந்த விளையாட்டு எப்படி விளையாட வேண்டும் என்றால், குழந்தையை போன்று சின்ன பிள்ளைங்க பாருங்கள், எந்த ஒரு இலக்கும் இருக்காது, தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இருக்காது. ஒரு குழந்தை அப்படியே வாழ்வாங்க, அப்படியே விளையாடுவாங்க, அந்த கணத்தில் விளையாடுவாங்க, அந்த கணத்தில் மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. அதே போல் நாம் அந்த கணத்தில் நாம் விளையாட வேண்டும். நமக்கு எந்த இழப்பும் கிடையாது.
இப்படி நாம் விளையாட பழகிவிட்டோமே என்றால், இந்த கணத்தில் வாழ பழகிவிட்டோமே என்றால், நீங்கள் தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் தான் கடவுள். இதைத்தான் என்ன பண்ணுறாங்க ஹிந்துஸ் வந்து வாழ்க்கை வந்து லீலைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளேஃபுல், ஒரு விளையாட்டுத்தனமாக, எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் குழந்தையை போன்று வாழ்க்கை அணுகும்பொழுது இந்த கணத்தில் அணுகுவீங்க. நீங்கள் தான் வாழ்க்கை என்ற லீலையை நாம் விளையாட ஆரம்பிப்போம். அப்போ என்னாகும், உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையை நோக்குகின்ற அந்த விதமே மாறும், அணுகுகின்ற விதமே மாறும். வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய நிறைய அந்த அதிசயங்கள், மிராக்கிள்ஸாக உங்களுக்கு வெளிப்படுத்தும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் செஞ்சது, பொருள் ஈட்டுவது, நாம் சம்பாதித்து எல்லாமே தேவையில்லை என்று உங்களுக்கு புரிந்தவுடன் என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை ஒரு டென்ஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னடா வாழ்க்கை, கடவுளை நோக்கி போவோம். கடவுளை நோக்கி போகும்பொழுது ஒரு தியானத்தை நோக்கி போகிறோம். மெடிடேஷன், தியான மையங்கள்லாம் வச்சுருக்காங்க. பல இடங்களில் சென்று தியானங்கள் செய்கின்றோம். தியானங்கள் போகும்போது அவங்க நிறைய சொல்கிறாங்க, முக்தி, மோட்சம், சொர்க்கம், நிர்வாணா, சமாதி, சத்தோரி, அப்படி பலவிதமான பெயர்களை சொல்கிறாங்க. நோ மைண்ட், எண்ணங்களற்ற நிலை, வெற்றிடம், பெருவெளி, ஆகாயம், அமிர்த காற்று, அப்படி என்னமோ சொல்கிறாங்க. பல தியான மையங்களில் பல பெயர்களை சொல்கிறாங்க. அப்போ இங்கே போனீங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் டென்ஷன் ஆகி இதே வெறுத்து நீங்கள் அங்கே தியானம் கற்றுக்கலாம் போனீங்கன்னா அங்கே பல பெயர்களை சொல்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா எனக்கு அதை அடைந்தாக வேண்டும், இதை அடைந்தாக வேண்டும் என்று மனதிற்குள்ளே என்னாவது ஒரு புதுவிதமான கற்பனை வருகின்றது. இந்த ஒரு நீங்கள் கற்பனையை எனக்கு அதை அடைந்தாக வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் தியானத்தில் கற்றுக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியானத்தை நீங்கள் ஞானமும் அடைய முடியாது, முக்தியும் அடைய முடியாது, சொர்க்கம் எதையுமே அடைய முடியாது. காரணம், உங்களுக்குள்ளே ஒரு இலக்கு வந்துவிட்டது. என்ன இலக்கு? நான் அந்த முக்தி, மோட்சம், என்லைட்மெண்ட், ஞானம், அது இது, சொர்க்கம், நரகம், சமாதி, இதே நம்ம அடைந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை அடைந்தாக வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நாம் தியானத்தில் உட்காரும்பொழுது தியானம் அதுவும் அமையாது. காரணம், தியானத்தில் நாம் எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் அந்த கணத்தில் அப்படியே சும்மா இருக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம். சும்மா இருக்கிறது முக்கியம். எதையாவது ஒரு நோக்கத்தை நம்ம மனசில் வச்சிட்டோம்னா அதுவே என்னாகும், உங்களுக்குள்ளே ஒரு தடையாக மாறிவிடும். நாம் இது போன்ற தடைகளை கண்டறிந்து நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க வேண்டும். உடைத்து நாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அமைதியாக சும்மாவே இருந்தோம் என்றால் நமக்கு தேவையான வழி எதுவோ அந்த வழி நம் முன்னே காட்டப்படும். நாம் அதே வழியில் பயணிக்கலாம். இதை ஓசோ என்ன சொல்கிறாருன்னா, லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறார். லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட். இட் இஸ் நாட் மூவிங் ஃப்ரம் இம்பெர்ஃபெக்ட் டு பெர்ஃபெக்ட். இட் இஸ் ஆல்ரெடி இம்பெர்ஃபெக்ட்னு சொல்கிறார். லைஃப் வந்து சரியாக தான் இருக்குது. லைஃபே பெர்ஃபெக்ட், நம்ம இங்கே மாற்றுறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது. லைஃப் இருக்கிறதே எப்படி இருக்குது? சரியான முறையில் தான் இருக்குது. நாம் இங்கே வந்து மாற்றுவதற்கோ நாம் அடைவதற்கோ இங்கே எதுவுமே கிடையாது. சரியாக இருக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். மனதில் எந்த ஒரு மதிப்பீடுகளும் எந்த ஒரு இலக்கையும் வைத்துக்கொள்ளாமல் சும்மா இந்த கணத்தில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தோமே என்றால் நாம் நினைத்ததை அடையலாம். அதாவது இந்த என்லைட்மெண்ட் ஞானத்தை அடையலாம். நீங்கள் தியானம் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த இயேசுவோ திடீர்னு இயேசு வராது உங்கள் தியானத்தில் வந்து நீங்கள் எண்ணங்கள் வழியாக இயேசு வருகிறார் என்றால் உடனே அவரை என்ன பண்ணணும்? அந்த மனதிலிருந்து வெளியே அகற்ற வேண்டும். அடுத்து யார் வருவார்? புத்தர் வருவார். அடுத்து பல பேர் உள்ளே வருவாங்க. வந்துட்டால் என்ன ஆகுவீங்க? புத்தர் பல ஞானிகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களையும் மறந்து விடுவீங்க. நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. புத்தரும் இயேசுவும் தான் உங்களுக்கு இருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்தில் இல்லை. மனமானது என்ன கற்பனையில் மூழ்கிவிடும். கற்பனையில் மூழ்கிவிட்டது என்றால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. அப்பொழுது உங்களுடைய இடத்தில் அந்த புத்தரும் இயேசுவும் தான் இருப்பாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? அந்த எண்ணத்தை வெளியே ஏற்ற வேண்டும். வெளியேற்றி நாம் அந்த முழுமையான ஒரு விழிப்புணர்வில் அந்த மையத்தில் அந்த முழுமையான ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அதில் இருக்க வேண்டும்.
வேறு யாரையும் நீங்கள் உள்ளே அனுமதித்தீங்கன்னா அவர்கள் தான் உங்களுடைய இடத்தில் இருப்பாங்களே தவிர நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. அதனால் மனம் என்பது ஒரு சிலந்தி வலை போன்றது. அப்படி வலை பின்னுவதில் ரொம்ப தந்திரமாக இருக்கும். அந்த சிலந்தி வலை போன்றது. அதனால் ரொம்ப கவனமாக நம்முடைய நாம் என்ற அந்த கான்சியஸ்னஸ் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்காமல், கற்பனையில் மூழ்காமல், தெளிவான அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை பிடித்து கொண்டு இருந்தோமே என்றால் எந்த ஒரு அடைவதற்கு இலக்கும் எதுவுமே இல்லாமல் எல்லா தடைகளையும் உடைத்து அமைதியாக சும்மா இருந்தாலே போதும். நமக்கான பாதை தெளிவாக இருக்கும். சும்மா இருக்கணும். அதாவது ஒரு மரத்தில் பழம் பழுத்து தொங்குது அப்படின்னா அது அப்படியே தொங்கிட்டே இருக்கும். எப்போ அதுக்கு டைம் வருதோ அந்த பழமானது கீழே காம்பு இருந்து கீழே விழும். அதே போன்று வாழ்க்கை நமக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. அந்த சும்மா இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நாள் அந்த பழமானது ஆட்டோமேட்டிக்காக விழும். அதே போல் நமக்கு அந்த ஞானமானது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் புரிய வரும். இந்த புரிதல் ஒரு நாள் எப்போது வேண்டுமானால் நமக்கு வரலாம். அது வரைக்கும் நாம் வாழ்க்கையில் எந்த இலக்கும் அடையாளமும் இல்லாமல் எல்லா தடைகளையும் அகற்றி சும்மா வாழ்க்கை இருக்க இந்த கணத்தில் இந்த கணப்பொழுதில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இப்படி நீங்கள் வாழ்க்கையை வாழ பழகிவிட்டீங்க, இந்த கணத்தில் வாழ பழகிட்டீங்கன்னா இதுதான் வாழ்க்கை லீலைன்னு சொல்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு கேம், மாஸ்டர் கேம். இந்த மாஸ்டர் பிளேயிங் கேம்னு சொல்கிறாங்களே, அந்த மாஸ்டர் கேம் இதுதான். இதை நாம் வாழ்க்கை பழகிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் ஒரே நோக்கம். வேறு எந்த நோக்கமும் வாழ்க்கையில் கிடையாது. ஜெயிப்பதற்கோ, வெற்றி அடைவதற்கோ, தோல்வி அடைவதற்கோ, சாதிப்பதற்கோ இங்கே எதுவும் கிடையாது. வாழ்க்கையின் ஒரே நோக்கம் சும்மா இருப்பது. மனதில் எந்த தடைகளையும், அனைத்து தடைகளையும் அகற்றி சும்மா இருப்பது. இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.